வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், கூலி ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரம் ஆகுது சார். ஆனால் அதை பற்றின டாக் இப்போ வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நேற்று ஒருத்தர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கூலி ரிலேட்டடாக நிறைய நெகட்டிவ் டாக்ஸ் வருது. குறிப்பிட்டு ஒருத்தரை பற்றி நான் விசாரித்த வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வீடியோ பேசினவர் அமைதியான ஒருத்தர். ஆனால் அவரே இந்த அளவுக்கு கொதிச்சிட்டாருன்னா எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். நான் 2 பேரையும் நான் பயன்படுத்த விரும்பலைன்னா வேணாம். அதில் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. பேரை சொல்லாமலே நான் சொல்கிறேன். பார்க்குற ஆடியன்ஸும் ரஜினி ரசிகர்களும் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. ரொம்ப தெளிவானவங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேன். உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பேசியவர் அவர் ரஜினியோட மிக தீவிர ரசிகர். அதை தாண்டி ரஜினிக்கு அவர் கூடவே இருக்கிறவர். ரஜினி கூடவே இருக்கிறார். தன்னை ரஜினி கூடவே இருக்கிறதுக்காக எதையும் எங்கேயும் இது பண்ணது கிடையாது. ஆனால் மிக தீவிர ரசிகர். அவர் பெரும்பாலும் கொந்தளிக்கவே மாட்டார். காரணம் என்னன்னா, அவர் திரைப்படத்துறையில் இருக்காரு. ஒரு முக்கியமான மக்கள் தொடர்பாளராக இருக்காரு. மக்கள் தொடர்பாக இருக்கிறவங்க பெரும்பாலும் எதுக்கும் ரியாக்ஷன் காட்ட மாட்டாங்க. என்ன காரணம்னா, பத்திரிகையாளர்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு பாலமா இருக்கிறது அவங்க தான். அதுக்கு சினிமாவே எதிர்த்து சினிமாவை பேசுறது, சினிமாவை கான்ட்ரவர்சியா பேசுறது ஒரு இது பேசவே மாட்டாங்க அவங்க. காரணம் என்னன்னா, அடுத்த படத்துல அவங்க படத்துல போய் அந்த நபர் கூட ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்க படத்துக்கு பிஆர்ஓ பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் மீறி அவர் போட்ட வீடியோ நேற்று ரஜினி ரசிகர் மத்தியில் ஒரு பெரு அளவில் பத்திக்கிச்சு. அது காரணம் என்னன்னா, எதிர்த்தரப்பினர் ஒருத்தர் பேசுனது. அவர் சினிமாவில் ஒரு பொறுப்புல இருக்காரு. ஒரு சங்கத்தினுடைய பொறுப்புல இருக்காரு. சினிமாவில் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் திண்டுக்கல் பூட்டினவர் அவர் தான். திண்டுக்கல் பூட்டோட தான் போய் கூட்டிட்டு வந்துடுவார். அவரு சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுவார். நீங்க எந்த சினிமா டாபிக் எடுத்தாலும் பேசுவார். என்னன்னா, நிறைய கோடார்கள் பாருங்க, அது என்னைக்குமே தழும்பே அறகோடார்கள்ல அதுதான் தழும்பும். ஆனா இந்த நம்பரை பாத்தீங்கன்னா, ஒரு போர்டை கையில எடுத்துப்பாரு, ஒரு சாக் பீஸ் எடுத்துப்பாரு. இன்னைக்கு என்ன வசூல் தெரியுங்களா கூலி, நாளைக்கு என்ன வசூல் தெரியுங்களா, அது உங்களுக்கு ஏங்க அதெல்லாம் அதே அவரு ஒர்க் பண்ண கம்பெனியோட படங்கள். சமீபத்தில் ஒரு படம் வந்தது. இந்த படம் தெரியும் உங்களுக்குலாம் தெரியும். ஐயோ, நான் ஏன் பேரை சொல்ல விரும்புறேன்னா, அந்த படத்துக்கு நான் விமர்சனம் பேசிட்டு அந்த வீடியோ எடுக்க சொல்லி எனக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். அது ரெக்கார்டு இல்லை என்கிட்ட. இருந்தால் நம்ம பேரை சொல்லி பேசிடலாம். நான் பேசுறதுக்கு என்னங்க என்கிட்ட இது இருக்குதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதுக்காக தான் தன்னை பெரிய அதிமேதாவியா நீங்கள் இருந்துமாங்க. அதிமேதாவியா இருங்க. சினிமாவை நான் தான் காப்பாற்ற வந்தேன்றீங்க, காப்பாற்றிட்டு போங்க. ஒரு சங்கத்தில் பொறுப்பில் இருக்காரு, இப்போ இருந்துட்டு போங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. அவர் கோச்சிங்லாம் கொடுத்தவர். நேஷனல் அவார்டை விட்டுட்டீங்களே சார்? நேஷனல் அவார்டு வாங்கினவருங்க. நேஷனல் அவார்டில் அப்படி ஒரு கேட்டகரி இருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. புக்கு எழுதி நேஷனல் அவார்டு வாங்குறது அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு பத்திரிகை நண்பர் கண்டுபிடிச்சு 2 பக்கம் ஒரு பெரிய பத்திரிகையில வெளுன்னு வெளுத்தாரு. இது எங்கெந்தெல்லாம் எடுக்கப்பட்டது, எங்கெந்தெல்லாம் உருவப்பட்டது அப்படின்னு. அந்த நேஷனல் அவார்டு நீங்க அவரால் படம் எடுக்க முடியாது, தயாரிக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது. அதுக்கு என்ன வழின்னு பார்த்தோன்னே, இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. நீங்க ஒரு சினிமா சம்பந்தமா புத்தகம் எழுதி நீங்க இது பண்ணலாம். இப்பெல்லாம் யாரும் புத்தகம்லாம் எழுதுறதே கிடையாது. சினிமா பத்திரிகையில இப்ப வரது கிடையாது. வரீங்களா? அவர் எழுதுனதுல இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய ஜாம்பவான் ஒருத்தருடையது. அவர் எப்படின்னா, கூணு வளைந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குருவியா சேர்த்த சொத்துக்கள் அதெல்லாம். அது உள்ள டீப்பா போய் ஒரு பத்திரிகையாளரோட பேர்லாம் கூட தெரியும். போய் எடுத்தது தமிழ் சினிமாவில் தமிழில் எழுதின மிகச்சிறந்த புத்தகம் தமிழ் சினிமாவுடைய வரலாறு அரந்தை நாராயணன் எழுதுனது. அதுதான் மிக பிரமாதமான ஒரு புத்தகம். அதை தாண்டி இவங்க என்ன எழுதிட்டு போறாங்க? இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே ரஜினி ரசிகர்கள்லாம் அது தெரிய போறது இல்லை. ஆனால் கூலி மேல உங்களுக்கு ஏங்க ஒரு வன்மம்? நான் திரும்ப கேட்கிறேன். அந்த படத்து மேல ஓடாத படமா? நான் திரும்ப சொல்றேன் சைமன், இதை திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஏங்க அந்த வெளுத்தாங்க 4 நாள் சூப்பர் கலெக்ஷனுங்க, அதுக்கப்புறம் கலெக்ஷன் தாங்கன்றாரு வருது. எனக்கு அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் எதையும் நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர். அதெல்லாம் ஒளிமுறைவு இல்லாம பேசிட்டு வர்றது. அந்த படம் அவ்வளவு நெகட்டிவ் விமர்சனம் வந்தது. 4 நாள் எங்களுக்கு ஃபுல்லு பிரமாதமா ஓடிடுச்சு. 5ஆவது நாள் லாபம் தான் எங்களுக்கு அந்த படம். நீங்க நெகட்டிவ் விமர்சனம் பப்ளிக் ரிவ்யூ நெகட்டிவா அந்த படத்தை நீங்க என்னதான் தூக்கி நிறுத்தினாலும் இந்த பேசுறாரு இல்லையா அதிமேதாவி, அவர் அப்படிலாம் பண்ணிருக்காரு. இந்த தியேட்டருக்குள்ள ரிவ்யூ எடுக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சவங்களே அவங்க தானே சார்? அவரு ஆமா, தியேட்டருக்குள்ள ரிவ்யூ எடுக்க கூடாது. அப்புறம் கேஸ போட்டது ரிவ்யூவே எடுக்க கூடாது, 4 நாள் கழிச்சு ரிவ்யூ போடணும் அப்படின்னு. அதை நீதி அரசு தள்ளி வச்சுட்டாங்க. உலகத்துல கருத்து சுதந்திரங்க நீங்க தியேட்டருக்குள்ள எடுக்க கூடாதுன்ற ரைட்டு. தியேட்டர் ஒருத்தருக்கு சொந்தமான இடம்.
தியேட்டருக்கு வெளியே கூட வந்து எடுத்துங்க. நீங்க ரிவ்யூ எங்க இருந்தா என்ன இருக்குது வந்து இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுன்னு இருக்குது. நல்ல படத்தை எடுத்துட்டு போக, அதை விட்டு தியேட்டருக்கு. கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை பாத்தீங்களா சார்? அது இது வந்து ரிவ்யூவர்ஸ் தான் கெடுத்துட்டாங்க, இவங்க பேசிதான் இத படத்தை முடிச்சுட்டாங்க. அவர் அந்த படத்தை என்ன அம்மா சொன்ன மாதிரி ரிவ்யூவர் தான் இது பண்ணிட்டாங்க. ஆச்சா போச்சா அது தெரியுங்களா உங்களுக்கு? சியோல்ல வந்து 2000 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சியோல்ல அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னு, எங்க இங்க இருக்கிற கொரியா படமே ஓட மாட்டேங்குது, சியோல்ல அந்த படத்தை எங்கன்னு திடீர்னு கட் பண்ண உடனே இதுல உகாண்டாவில போய் பாருங்க ஒரு தியேட்டர்ல அப்படின்னாரு. வந்து இப்படியா வந்து கதையா அடிச்சு அதை வந்து ஒத்துக்காம இதே வேலைதான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டியது, ஒவ்வொரு தேர்த்தும் பில்டப் பண்ண வேண்டியது, எது வேணாலும் பண்ணீங்க. அவங்களுக்கான குழப்பம் அது. நீங்க சினிமாவில் வந்து வண்டியை ஓட்டணும், வேற வழி கிடையாது. ஆனா ரஜினி ரசிகர்களை, ரஜினி படத்தை, கூலிய நீங்க ஏன் இது பண்ணீங்க? அதை தான் ஒண்ணு அவர் கேட்டிருக்காரு. நீங்க என்ன கலாநிதி மாறனா? ஆமா சார், டெய்லி கலெக்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். டெய்லி ஏதாவது ஒரு சேனல்ல ஒருத்தர் மேல இருக்க வன்மத்தை இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல தெளிக்கிறது வந்து எல்லாரும் பார்த்தா அவங்க மேலதானே சார் தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? உங்களுக்கு என்னங்க ரஜினி கால் ஷீட் நீங்க கேட்டீங்களா? ரஜினி மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? கூலி படம் உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு? கூலியில ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டு நீங்க வந்து அது கொடுக்காம விட்டாங்களா? அது சம்பந்தமா நீங்க பேசிட்டு போங்க. ஆனா ஒரு நல்லா ஓடுற படத்தை வந்து 200 கோடி 110 கோடி இந்த தியேட்டர்ல ஆளே இல்லை, அந்த தியேட்டர்ல வந்து ஈமுக்குது, இங்க சுட்டு வச்ச பலகாரம்லாம் காலியா இருக்குது அப்படின்னா என்ன வன்மம் உங்களுக்கு வந்து? ஏன் வந்து இது ஒரு கட்டத்துல திருப்தி பண்ணும். இன்னைக்கு அதை கொண்டாடிட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேர் தூக்கி அப்படி வச்சுட்டாங்க இல்லைங்களா? என்னன்னா மத்தவங்க சார், நீங்க சைமன் நீங்க ரிவ்யூ பண்றீங்க, நான் ரிவ்யூ பண்றதை தாண்டி சினிமாவுக்குள்ளேயே இருக்கிறீங்க. சினிமாவை வந்து வாழணும்னு முடிவு பண்ணி சினிமாவுக்காக அல்லும் பகலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறாராம். அப்படியேப்பட்ட ஒரு நபர் சினிமாவுக்காக வாழ்ந்துட்டு சினிமாவுடைய இதுதான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. சுற்று அவ்வளவு சினிமா இருக்குது. ஒரு படத்தை மனசாட்சி இல்லாமல் ஒரு பெரிய படத்தை நீங்க ரிவ்யூ, அது மாதிரி ரிவ்யூ இல்லை, அதுக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணலாமா? அது கலெக்ஷனை வச்சு அதுதான் அவர் கேட்டிருக்காரு. நீங்க என்ன கலாநிதி மாறனான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாதான் ஃபைனல் வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க டிரான்ஸ்பரன்சி அந்த இது போடுறாங்க. அவங்க எவ்வளவுதான் கலெக்ட் ஆச்சு, நாங்க ஒன்றும் பில்டப் எல்லாம் கொடுக்கலீங்கன்னு. ஆனா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அந்த லோகேஷ் கனகராஜ் சர்டிபிகேட் இல்லாம அது பண்ணியிருந்தா டைரக்டர் பண்ண வேலைங்க. அது வந்து அதை பண்ணியிருந்தா நேரத்துக்கு வந்து டைரக்டர்கள் தான். என்ன ஒருத்தர் கேட்டார் வந்து, அப்ப ரஜினி சும்மா இருந்தாரா? அப்ப நாகார்ஜுனா தூங்கிட்டு இருந்தாரான்னு. ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க டைரக்டர்னா உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. வந்து டைரக்டரோட முடிவு தானே. வந்து என்ன அதுக்கு என்ன மியூட்டோ கட்டோ இந்த மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து எடுத்துக்க முடியாதுன்ட்டாங்க. வந்து அதுக்குள்ள ஓடிச்சு படம். வந்து அது ஒரு இயக்குனர் செஞ்சிருந்தா இன்னைக்கு அது ஒரு யூஏ படமா இருந்தா சூப்பர் டூப்பர் கலெக்ஷன். அது வந்து இப்பயே கலெக்ஷன் தான், சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் வந்து. ஆனால் வன்மத்தோடு செய்வர்கள் முகத்தெல்லாம் கரிய பூசியாச்சு சார். இப்போ ஹம்சினி என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து மற்ற ஓவர்சீஸ்ல வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருந்தாங்க சார். அவங்க வந்து ஒரு காம்படிஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கூலி ரிலேட்டடாகவும் வன்மத்தை கக்கன எல்லாருமே வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க பண்ண ஒரு சம்பவம் வந்து எல்லார் இடத்துலயும் ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சார். உங்களுடைய கருத்து என்ன சார்? உண்மையா அந்த ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை வந்து தமிழ்ல வந்து படம் பண்ணுங்க, தமிழ்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கன்னு சோசியல் மீடியால கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா ஓவர்சீஸ், அவங்க தான் வந்து ஓவர்சீஸ் வந்து ஃபுல்லா எடுத்தாச்சு. எடுத்துட்டு படத்துக்கு வந்து ஒரு போட்டி ஒன்று வச்சிருக்காங்க. இதை ஒரு கேள்வி கேட்குறோம், இதில் இது பண்ணுறோம், நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் ரஜினியை மீட் பண்ணலாம் அப்படின்னு. இது ஒன்றும் இது கிடையாது. கண்டிப்பாக அதுக்கான இது ஃபேக்காக ஒன்றும் இல்லை. பேசியிருப்பாங்க, ஓகேன்னு ஒத்துக்கிட்டு இருப்பாரு, எல்லாம் நடந்திருக்கும். ஒரு குரூப் உள்ள இறங்கி ஏற்கனவே ஓவர்சீஸில் நெகட்டிவ் விமர்சனம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் உள்ள இறங்கி அவங்க நெகட்டிவ் விமர்சனத்தை கூட ஒன்றும் சாதாரணமாக எடுத்துக்கல. இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு போட்டி. இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக இவங்க என்னென்னலாம் உருட்டுறாங்க பாருங்க. ஆச்சா போச்சான்னு அவங்க வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. அத்தனைக்கு பக்கவா அக்ரிமெண்ட் போட்டு அந்த போட்டிக்கான இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கோர்ட்ல இது பண்ணி வழக்கு தொடர்ந்த பிறகு இப்ப குய்யும் முறைன்னு கத்தின்னு மன்னிப்பு கேட்டு மொத்த வீடியோவும் எடுக்கிறோம் நாங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்து அதை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் பக்கம் நியாயம் இருந்து உங்கள் பக்கம் சரியாக இருந்தால் எங்கு வேணாலும் செல்லலாம், என்ன வேணாலும் தைரியமா பேசலாம். இந்த ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸையே ஒரு கலக்கிட்டாங்க. கூலி ஓவர்சீஸ்ல வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்கு சைமன், கண்ணும் கலக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது இங்க பாத்தீங்கன்னா சினிமாவிலேயே இருந்துகிட்டு சினிமாவில இது பண்ணி சினிமாவில் பால படம்லாம் எடுத்துக்கிட்டு சினிமாவில் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, சார் அது தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு, ஆனா அதுக்கு எதிராக வந்து ஒரு பேச்சு பேசுறது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? அதுக்கு ஒரு விளக்கம் வேற. நான் சினிமா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த முடிவு எடுத்தேன், நான் சினிமா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணேன்னு அனுப்புங்க. அதெல்லாம் சும்மா வந்து
அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சோசியல் மீடியா ரசிகர்கள் மூலம்னா முகத்தை அப்படியே கிழிச்சு காமிச்சிடுச்சு வந்து, இதுதான் நீ அப்படின்ற மாதிரி வந்து. பண்ணாதீங்க தயவுசெய்து, இது தப்பான ஒரு விஷயம் வந்து. நீங்க பாருங்க ஓவர்சீஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் போட்ட வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உண்மையாவே இந்த படம் ஒரு சைமன் இந்த படம் உண்மையா இந்த படம் ஓடாத படம், இந்த படம் நான் 190 ரூபா கொடுத்து படம் பார்த்தேங்க, நான் வந்து கதற வச்சுட்டாங்க, அது படமாங்க அது அப்படின்னு சொல்ற பொழுது அது உண்மையா அது வந்து உண்மையிலேயே கதற வச்சுட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் சாதாரண ரசிகர்கள் ஏங்க நான் பார்த்தங்க படம், இந்த காசு ஒர்த்துங்க, எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்ற படத்து மேல நீங்க தேவையில்லாத ஒரு வன்மத்தை கறக்குறீங்க வந்து. இதே ரஜினிகாந்திடம் இந்த பிரச்சனை ஆரம்பத்துல வந்து ஒரு பாபா படம் சரியில்லை அப்படின்னு சொன்ன பொழுது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் தான் போயிட்டு, சார் எல்லாரும் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டம், டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு தெரியும் சார், எல்லாரும் லிஸ்ட் எடுங்க, ஓவர் நைட்ல லிஸ்ட் எடுங்கனாரு. இல்ல சார் ஓவர் நைட்ல இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் கிடையாது, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு இருக்கேன், ஓவர் நைட்ல பண்ண முடியாது சார், ஒரு 3 நாள் டைம் கொடுங்க. 3 நாளுக்கு இடையில பேசிக்கிட்டே இருக்கிறார் ரஜினி. சார் எடுத்துட்டீங்களா, அவங்களுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா ஒரு பெரிய தான் சொந்த படம், தான் எழுதின கதை, அந்த படம் இப்படி ஒரு ஆயிடுச்சுன்னு ரஜினியால வந்து என்னன்னா அந்த நஷ்டத்தை சம்பாதிக்க கூட ஒவ்வொரு தியேட்டர்காரங்களை கூப்பிட்டு நேரடியாக கொடுத்தாங்க. அப்படியேப்பட்ட இடத்துல இருக்கிறவரு இது ஒரு நஷ்ட படம், இது ஓடாத படம்னா ரஜினி ஒத்துக்கூடிய ஒருத்தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சினிமாவில் எவ்வளவோ நீங்க ஆர்பி சௌத்ரி இருக்காரு இல்லைங்களா, ஒரு அதாவது 100வது படம் விஜய்க்காக ஒரு பண்ண போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வந்து. சரி ஓகே, 99வது படம் இப்ப விஷால் வச்சு பூஜை போட்டிருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஊட்டியில ஷூட்டிங் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேனா தான் இருப்பாங்க. 50க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், நூற்றுக்கணக்கான நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர், அத்தனை பேருக்கும் வந்து வாழ்வு கொடுத்தவர் வந்து சூப்பர் குட் பிரின்ஸ் சௌத்ரி. அவர் போது ரொம்ப சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கிறவர். சினிமா பார்த்தீங்கன்னா நீங்க ஏன் சார் இப்போ ரொம்ப முன்ன மாதிரி படம் எடுக்கிறதுலாம் கேட்டபோது, சார் முன்ன மாதிரி இல்லை சார், இப்போ சினிமாலாம் மாறிடுச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் அதிகமாயிடுச்சு, நான் ஒரு 30 லட்சம் ரூபா கொடுத்து அனுப்புவேன், அழகாக ஒரு படத்தை கொண்டு வந்துருவாங்க, இல்லை 300 கோடி வச்சா கூட எடுக்க முடியல, அதனால கொஞ்சம் நான் இப்போ ஒதுங்கிட்டு தான், முன்ன மாதிரி கிடையாது, தெலுங்குல கொஞ்சம் கவனம் செலுத்துறான்னு. ஒரு நாகிரெட்டி ஆகட்டும், எல்வி பிரசாத் ஆகட்டும், மெய்யப்ப செட்டியார் ஆகட்டும் இருக்கட்டும், அப்புறம் வந்து படம் பண்ண எத்தனையோ பட நிறுவனங்கள்லாம் வந்து கேபி பிலிம்ஸ், அன்பாலயா பிரபாகரன், இவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு வந்து 7-8 படங்கள் தயாரிக்கிறோம். அவங்க தன்னை வந்து யார் நீங்க சினிமாவை பத்தி பேசுங்க அப்படின்னா பேசவே மாட்டாங்க வந்து. அதாவது என்னன்னா தெரியும் அவங்களுக்கு, ஒண்ணுமே இது பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க ராஜபார்வைன்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து மாதவிக்கு தாத்தாவா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. கமலஹாசன் 100வது படம், பார்வை திறன் இல்லாதவரா அந்த படத்துல நடிச்சிருப்பாப்ல. அந்த தாத்தாவா நடிச்சிருந்தவர் நீங்க ராஜபார்வை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஒரு நாள் 2 நாள் செட்ல இருக்காரு. செட்ல இருந்தவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு அவர் யாருன்னு தெரியல, சினிமாவில் இருக்கிறவங்களே தெரியல வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து. அவர் வந்து வராங்க, அவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஏதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்குள்ள ஒரு கேரக்டர் ரோல் பண்றவர் யாரோ ஒரு புதுமுகம் தெலுங்குல இருந்து கூட்டின்னு வந்துக்கிறாங்க அப்படின்னு. இதை கமல் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு 3வது நாள் அவரை நிக்க வச்சு அவர் காலை தொட்டு வாங்குறாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. நான் கவனிச்சுக்கிட்டே வர அந்த செட்டுக்குள்ள இவர் யார் தெரியுங்களா, எல்வி பிரசாத் ப்ரொடியூசர். எக்தோஜோ கலியை கமலஹாசன் வச்சு எடுத்து வருது, பல ஹிட் படங்கள் எடுத்து வருது. அதன் பிறகுதான் ராஜபார்வைக்கு பிறகு எக்தோஜோ கலியை இந்தியில, அதாவது வந்து மரண மாசு வந்து பல படங்களை எடுத்தவர் அவர் வந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடபழனியோடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பிரசாத் லேப், பிரசாத் ஸ்டுடியோ அவங்களுக்கு தான். அப்படியேப்பட்ட ஒரு நபர் அவர் பாட்டு சாதாரணமா இருக்காரு. ஓகே சார், அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.